ஹலோ காய்ஸ், நடிகரும் தாவேகா கட்சி தலைவருமான விஜய் அண்ணா மிஸ் பண்ண டாப் 5 படங்களை பற்றி தாங்க இப்போ பார்க்க போகிறோம். விஜய் அண்ணா இப்போ கோட் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இயக்குனர் வெங்கட் பிரபு டைரக்ஷனில் அந்த படம் செப்டம்பர் 5 தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்து அவரோட திரைப்பயணத்தில் கடைசி படமாக ஹச் வினோத் டைரக்ஷனில் நடிக்க இருக்காரு. ஹாலிவுட்டில் டாப் ஆக்டர்ஸில் ஒருத்தராக இருப்பவர் விஜய் அண்ணா. இப்போதைக்கு அதிக சம்பளம் அவங்க நடிகரில் ஒருத்தராகவும் இருக்காரு. அவர் ஸ்டார்டிங் திரைக்கு வந்தப்போ ஏகப்பட்ட பிரச்சனை அவருக்கு வந்திருக்கு. இவரோட ஃபர்ஸ்ட் படமான நாளை தீர்ப்பு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இவருக்கு நிறைய நெகட்டிவ் விமர்சனங்கள்லாம் வந்திருக்கு. ஆனால் அவர் அதெல்லாம் ஒரு தடைக்கல்லாக பார்க்காம திரைப்பயணத்தில் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருந்தார். விஜய் அண்ணா இப்போ கோட் படத்துக்கு அப்புறம் ஒரு மூவியில் மட்டும் நடிச்சுட்டு ஃபுல் டைமாக பாலிடிக்ஸில் இறங்க போகிறாரு. இதனால் அவரோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் பாலிடிக்ஸில் கண்டிப்பாக மாற்ற வேணும்னு நினைக்கிற எல்லா பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கன்னு சொல்லலாம். விஜய் அண்ணா இப்போ நடிகர்கள் மத்தியில் ரொம்ப டாப்பில் இருக்கார். அவர் ஸ்டார்டிங்கில் மிஸ் பண்ண 5 படங்களை பற்றி இப்போ பார்ப்போம். இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் நடிகர் அஜித் நடித்த தினா, சங்கர் டைரக்ஷனில் அர்ஜுன் நடித்த முதல்வன், தர்ணி டைரக்ஷனில் விக்ரம் நடித்த தூள், ஹரி டைரக்ஷனில் சூர்யா அண்ணா நடித்த சிங்கம், லிங்குசாமி டைரக்ஷனில் விஷால் நடித்த சண்டைக்கோழி போன்ற மெகா பிளாக் பஸ்டர் படங்களை மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம்.